நேற்று நானும் ஐயாவும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஐயா இந்த வசன பகுதியில இருந்து வாசித்து அவரை தொட்ட ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. ஆமா, இப்ப வயசு என்ன? எசேக்கியா ராஜா ஆகும்போது அவனுக்கு 25 வயசு. எத்தனை வயசுல ராஜா ஆனாங்க? 25 வயசுல ராஜாவானோம். இப்ப ராஜா ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 14 வருஷம். 25ம் 14ம் 39 வயசுல ஒரு ராஜா கிட்ட வந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றான். என்ன சொல்றான்? ஐயா, நீங்க சாவ போறீங்க. நீர் உமது வீட்டுக்காரியத்தை படுக்கையில இருந்து எந்திரிக்க மாட்டீங்க. இப்படியே உங்களை பாடைக்கு கொண்டு போறாங்க. உங்களை கொண்டு போய் பிளவுண்ட மலையை பாடி புதைக்க போறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம நிறைய பேர் ஷாக்காகும். கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்படியா, பரவாயில்ல, கர்த்தருக்கு சோத்திரம், சீக்கிரமா அவர்கிட்ட போறேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தோஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஆனா இந்த ராஜா எசேக்கியாவுக்கு என்ன ஆகுது? அதிர்ச்சி. ஆண்டவரே, என்ன குணமாக்கும், நான் போராடிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் உன்னை எழுப்ப போறாரியான்னு சொல்லாம என்ன சொல்றாரு? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆமா, யார் யாருக்கு என்னெல்லாம் செட்டில் பண்ணுவோம் கொடுத்துருங்கய்யா, யார் யார பதவிக்கு உட்கார வைக்கணுமோ அவங்களெல்லாம் உட்கார வச்சிருங்கய்யா, நீங்க போய் சேர்றதுக்கு ரெடி ஆயிருங்கய்யா. இந்த தீர்க்கதரிசி ஏசாயா வர்றாரு. ஆண்டவர் சொன்னதை சொல்லிவிட்டார். சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருங்க? ஏசாயா அப்பொழுது திரும்பி போறாரு. 4ஆம் வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, சரி, அவர் சொன்னார். முற்றம் அப்படின்னு சொல்லும் போது கோர்ட்யார்ட், அந்த அவருடைய அரண்மனை வளாகத்துல நீதி செலுத்துற ஏரியா இருக்கும் இல்லையா, அது ஒரு பெரிய வாசலா இருக்கும் இல்லையா, சில சமயம் அது 1 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கும். அப்படி இவர் நடந்து போகிறார். பாதி தூரம் போறதுக்குள்ள நீ திரும்பி போய் இந்த ஏசாயா எந்த ஆளு அந்த ராசாவை பார்த்து, ராசா உன் லைஃப் முடிஞ்சு போச்சு ராசா, நீ என்ன பண்ணிக்கோ, ரெடி ஆயிக்க ராசா அப்படின்னு சொன்னாரோ அதே ஆளுகிட்ட இப்ப அவரு சொல்றாரு, ஏப்பா நீ வீட்டுக்கு போவ, திரும்பி போங்க, ரைட் அபவுட் டர்ன் அப்படின்னு அபவுட் டர்ன் அடிக்கிறார். யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. வந்து மறுபடியும் ராஜாவை பாக்குறாரு. ஏயா, இப்பதான் போட்டு போனே இடி, அப்புறம் என்ன? இல்லையா, இப்ப வேற செய்தியோட வந்திருக்கிறேன். சொல்லுங்கய்யா, வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய, என் ஜனத்துக்கு அதிபதியா இருக்கிற எசேக்கியாவை நோக்கி, எசேக்கியாவை பார்த்து, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய வேண்டுதலை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ கண்ணீர் விட்டதை பார்த்தேன், இதோ இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை சுகம் ஆக்குறேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன். 15 வருஷம் கூட்டுறோம்பா. 39 உனக்கு அற்ப ஆயுசுன்னு நினைக்கிற, அதனால 54ல உனக்கு டிக்கெட் கொடுத்துறேன். 15 வருஷம். இன்னும் எத்தனை வருஷம்? 15 வருஷம். அப்ப எப்ப நீ என்கிட்ட வரணும்? 54ல. இப்ப
இந்த எசேக்கியா என்கிட்ட இப்படி ஜெபிப்பான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்ச ஆண்டவர் இவனுக்கு இன்னொரு 15 வருஷம் கூட்டி கொடுக்க போறாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா ஏசாயா கிட்ட என்ன சொல்றாரு? போடா சொல்ல, அவன் முடிஞ்சிட்டான். ஆயுஷை கூட்டி கொடுத்த ஆண்டவர். என்னத்த கூட்டி கொடுத்தாருங்க? ஆயுஷ். இத தெரிஞ்சு அந்த ஏசாயா கிட்ட நீ போய் சொல்லுன்னு சொன்னாரு. மறுபடியும் அந்த ஏசாயாவை திரும்ப அனுப்பி நீ போய் மறுபடியும் சொல்லு, 15 வருஷம் கூட்டி கொடுக்கறேன்னு சொல்ற. ஏசாயா என்ன ஆண்டவரே குடிக்கிறேங்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் வாழ வைக்கிறேங்கிறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு லூஸ் ஆட்டம் தெரியுதா? நான் தான் சொல்லிட்டு வந்துட்டேன்ல என்னான்னு, நீ முடிஞ்சிட்டையான்னு சொன்னல, அப்புறம் மறுபடியும் போய் சொன்னா ஏசாயாவின் கீழ்ப்படிதலையும் யோனாவின் கீழ்ப்படிதலையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஏசாயா ஏதோ மறுப்பு பேசல, போய் செய்தி என்ன பண்ணாரு? சொன்னாரு. அவர் சொன்னார், அவர் சொன்னதை நான் சொன்னேன், இதுதான் என்னுடைய வேலை. இந்த ரெண்டுக்கும் இடையில நான் என்கிற ஈகோ, நான் என்கிற சுய கௌரவம் இடையில பூதவே கூடாது. என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா நாம் அவருடைய கையில சரியான பாத்திரமா இருக்க முடியாது. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. எசேக்கியா ஜெபித்த ஜெபம் நல்லதா கெட்டதா, சரியா தப்பா? 3 வாசிங்க அதுலயே. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். யாரு? ராஜா. அழுதான் அழுதான். நான் உமக்கு முன்னால உத்தமமா என்ன நீங்க அற்ப ஆயுசுல தூக்குறீங்களே, கூப்பிடுறீங்களே. சிலர் இது நல்லதுன்ட்டீங்க, சரின்ட்டீங்க. ஆனா சரியா தவறா? தப்பு. ஏன் தப்பு? ஆண்டவர் கூப்பிடும் போதே போயிடணும். எல்லாரும் நல்லா கேட்டுங்க, எல்லாரும் நல்லா கேளுங்க. லாரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அவரு கூப்பிடும் போது போயிருங்க, போனீங்கன்னா பொழைச்சிங்க, இல்லன்னா எசேக்கியா மாதிரியே தப்பு பண்ணிடுவீங்க. அது வரைக்கும் எசேக்கியா வாழ்க்கையில என்ன இல்ல, அவனுடைய குறைகளை விட அவனுடைய நிறைகள் அதிகமா இருந்தது. சரியா? இப்ப வாங்க 18ஆம் அதிகாரத்துக்கு. 18ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? 3ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எழுதிக்கங்க. 1 செம்மையானதை செய்தான். கர்த்தரோட பார்வைக்கு என்ன பண்ணணும்? செம்மையானதை செய்தான். செம்மையானதை யாரு செஞ்சது? எசேக்கியா. எசேக்கியா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
எசேக்கியானாக்கா கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன், இல்லனா கர்த்தரின் பலத்தை பெற்றவன். சரியா? கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன், இல்லனா கர்த்தருடைய பலத்தை பெற்றவன். அதான் எசேக்கியாங்கிறதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஒன்னாவது நம்ம வாழ்க்கையில காணப்பட்ட நல்ல காரியம் என்ன சொல்லுங்க? கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானதை செய்தான். உங்களுக்கு நிறைய காரியம் செம்மையானதை தான் தெரியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரணம். முடிவு மரணம். மரணவள். ஆனா இவன் யார் பார்வைக்கு செய்தான்? கர்த்தரின் பார்வை. பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இந்த எசேக்கியா. ஒண்ணு. அடுத்தது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இப்ப என்னது? இவன் புரட்சி செய்கிறான். என்ன செய்கிறான்? புரட்சி. ஆவிக்குரிய புரட்சி. அகற்ற வேண்டியவைகளை அகற்றுகிறான். என்னென்ன அகற்றுனாங்க? மேடைகள், சிலைகள், விக்கிரக தோப்புகள், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பக்கத்து நாட்டுல இருந்து, பக்கத்து ஜாதிகள்கிட்ட இருந்து வந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஞாபக சின்னமா ஒன்ன வச்சிட்டு இருந்தாங்க. என்னது? மோசே செஞ்ச வெண்கல சர்ப்பம். அதையும் உடைத்து போட்ட புரட்சியாளன் தான் யாரு? எசேக்கியா. அதுவும் ஜனங்களை தப்பா நடத்துது. அதனால இது இருக்க கூடாதுன்னு சொல்லி உடைத்து போட்டான். அல்லேலூயா. உடைக்க வேண்டியதை உடைக்க, தகர்க்க வேண்டியதை தகர்க்க ரெடியா இருக்கிறீங்களா? அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நீங்க நம்ம கிட்ட இருந்து இடிக்க வேண்டியதை இடிக்கணும். நமக்குள்ள, நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல தகர்க்கப்பட வேண்டிய நிறைய அசுத்தங்கள் இருக்கிறது. அதை தகர்க்கணும். மேடைகளை அகற்றணும். விக்கிரக தோப்புகளை உடைத்து நொறுக்கி போட்டான். வைராக்கியமாக செய்தான். யாருங்க? ஒரு ராஜா. ஒரு ராஜா. 5வது வசனம் வாசி. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாச வீரன். அவன் யாருங்க? 3வது காரியம், விசுவாச வீரன். அவனோட விசுவாசத்துல என்ன இல்ல? என்ன இல்லைங்க? தளர்வு இல்ல, ஆட்டம் இல்ல. விசுவாசம் என்ன ஆகல? ஆட்டம் காணல. அல்லேலூயா. விசுவாசத்துல அவனுக்கு முன்னால, அவனுக்கு பின்னால அவனை போல ஒருத்தன் இல்ல. யூனிக். ஐயா, உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களை மாதிரி இன்னொருத்தர் இந்த பூமியில இல்லன்னு என்னைக்காவது யோசிச்சு தேவனை துதிச்சிங்களா? ஐயா, உங்களை மாதிரி இன்னொருத்தர் இல்லைங்க. நீங்க தான். நீங்க அவ்வளோ ஸ்பெஷல் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. 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 ஆமா, you are very special unto God. அடுத்தது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். எப்போதும் என்ன பண்ணா? இங்க வசன மனிதன். என்ன மனிதன்? வசனத்தின்படி வாழ்கிறவன். தேவ வார்த்தையின்படி வாழ்கிற, வசனத்தில் வாழ்ந்த மனிதன். நிறைய நேரம் வசனம் வசனமா இருக்குது இல்ல? பாஸ்டர் ஜான் வில்லியம், பாஸ்டர் ஆபிரகாம், இவங்க நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா, 2 பேர் பாஸ்டர் பால்ராஜ், இவங்கெல்லாம் நாங்க சேர்ந்தோம்னா நாங்க அடிக்கடி எதை தான் பேசிட்டு போவோம்? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து நிறைய காரியங்களை நாங்க சம்பாதிச்சுக்கிட்டே போவோம். அதே மாதிரி என் கூட பாஸ்டர் ஸ்ரீரங்கன் இருக்காரு, பாஸ்டர் லாரன்ஸ், இவங்கெல்லாம் நாங்க ஒன்னா தேவனை துதிச்சு ஆராதிப்போம். இல்லைன்னா வசனங்களை பேசுவோம். காலையில் அப்படிதான் வந்துட்டு இருந்தோம், வசனம் பேசிட்டே வந்தோம்.
கூட வந்த ஊழியக்காரர் தூங்கிட்டாரு. என்னங்க தூங்கிட்டீங்களா அப்படின்ன உடனே, நீங்க சொல்றது நல்ல கதையா இருந்தது, அதான் தூங்கிட்டேன். இல்லையா? வசனம், வசனத்தின் ஊடாக நம்ம என்ன பண்ணணும்? ஆழமா வேரூன்ற வேண்டும். இந்த மனிதன் வசனத்தில் வேரூன்றிய மனிதனாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிச்சிட்டீங்களா? 1 கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். 2 மேடைகளை அகற்றினான். ஆவிக்குரிய புரட்சி இல்லையா? அகற்ற வேண்டியதை அகற்றினா, உடைக்க வேண்டியதை உடைச்சான். கிறிஸ்தவன் ஆகிற வரைக்கும் நான் இப்படிதான் இருந்தேன், இல்ல இனிமேல் இப்படி இருக்க முடியாது, மாறிதான் ஆகணும். என் கூடவே சேர்ந்து பிறந்தது தாங்க கோபம். அதனால என்னால கோபத்தை என்ன பண்ண முடியாது, விடவே முடியாது. ஒரு நாளைக்கு நான் சாதாரணமா வாயை திறந்தனா ஒரு 1234 பொய் மட்டும்தான் பேசுவேன். இல்ல, நான் அப்படி இருக்க முடியாது, நான் மாறணும். எசேக்கியா மாற்றங்களை உண்டாக்கினான். இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில ஒரு முக்கியமான பொருளா மதிக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தை உடைத்து போட்டான். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல பாரம்பரியமா வந்த சில பாரம்பரியங்களை நீங்க உடைத்து வெளியே வரணும். விசுவாச வீரன், விசுவாச ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல நிறைய பேர் தத்தளிக்கிறோம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நெருக்கடி இருக்குது, இதெல்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இப்படியே நம்ம புலம்பியே தீக்கிறோம் இல்லையா? ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு யெகோவா ஈரேன்னு பாட்டுல மட்டும் பாடிட்டு, பாட்டு நீ இங்க இருந்துக்கு, நான் அங்க போயிட்டு வர்றேன் இல்ல. நிறைய நேரம் நம்ம விசுவாசத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம விசுவாசத்துல உறுதியாக இருக்கணும். அடுத்தது என்ன பார்த்தோம்? நம்பிக்கை. அடுத்தது வசனத்தில வேரூன்றிய மனிதன், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். வசனத்தின்படி வாழ்ந்தான். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் கடைசியில, நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ பாக்கியவான், அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவே. அடுத்தது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம், 7வது வசனம் பாருங்க. ரைட், இதெல்லாம் அவன் செஞ்சதுனால, நல்லா கவனிங்க, எதெல்லாம் மேல பார்த்தோம்ல, இதையெல்லாம் யாரு செஞ்சா? எசேக்கியா செஞ்சதுனால என்ன ஆச்சு? அவன் போகிற இடம் எங்கும், அதுக்கு முன்னால ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாமெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறத பெருசாவே நினைக்கிறது இல்ல. நம்மெல்லாம் எதை பெருசா நினைக்கிறது இல்ல, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதையே அடிக்கடி என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். அது மாதிரி நம்ம மேல அக்கறையுள்ள, நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மை நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்க போகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறத அடிக்கடி நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். இல்லைன்னா அந்த உணர்வே இல்லாம இருக்கிறோம். ஆனால் இந்த எசேக்கியா இதையெல்லாம் செஞ்சதுனால கர்த்தர் யார் கூட இருந்தாரு? எசேக்கியாவோடு இருந்தார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட். அப்புறம் என்ன வாசிக்கிறோம் அதுலயே? அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் எதை தொட்டாலும் தொலங்கிச்சு. எதை தொட்டாலும் தொலங்கிச்சு. அனுகூலம் ஆயிற்று. ஆச்சு. ஒண்ணுமே என்ன ஆகல? தோல்வி அடையல. தோல்வி ஆகல. கெட்டு போகல. அடுத்தது, அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. என்னத்த தள்ளிட்டான்? அதிகாரத்தை தள்ளி. அன்னைக்கு இருந்த சூப்பர் பவர் யாரு? அசீரியா ராஜா. அன்னைக்கு பூமியில இருந்த மிகப்பெரிய பேரரசு அசீரிய பேரரசு. அந்த பேரரசனுடைய அதிகாரத்தை தள்ளிட்டான். தள்ளினா என்ன ஆகும்? பேரரசனுடைய அதிகாரத்தை தள்ளுனா என்ன ஆகும்? எதிர்ப்பு வராது. ஒண்ணுமில்லாம பண்ணிவிடுவான் அந்த பேரரசன். வந்து யார? எசேக்கியா. இவன் நாடு குட்டி நாடு, அவன் மகா பெரிய பேரரசு. ஆனால் இவன் தன் தேவனை அந்த அளவுக்கு அறிந்திருந்தான், நம்பி இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த பைபிள் யார் கையில இல்ல? எசேக்கியா கையில இல்ல. இல்ல. எசேக்கியா கையில என்ன மட்டும்தான் இருந்துச்சு? நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருந்தது. நியாயப்பிரமாணம் மட்டும் இருந்த அந்த எசேக்கியா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க ரொம்ப கவனமா இருந்தான். கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தரை நம்பி இருந்தான். அதனால அவனோட பேருக்கு ஏற்றபடி தேவன் அவனுக்கு பலமாக இருந்தார், அவனை பலப்படுத்தினார், அவனுடைய காரியங்கள் கைகூடி வந்தது. அல்லேலூயா. ஒருத்தர் தான் கைத்தட்டல், மற்றவங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? உற்சாகமா. சோ இப்படி பார்த்தோமா? இந்த எசேக்கியா வாழ்க்கையில நன்மைகளும் இருக்குது, தீமைகள் இருக்குது. இதெல்லாம் அந்த முதல் 14 வருஷம் ஆட்சி. சரியா? என்னெல்லாம் நடந்துச்சு? வெற்றிகள் என்ன நடந்துச்சுங்க? என்ன வெற்றி வந்துச்சு? அதெல்லாம் அவன் செஞ்சான். அதுக்கு பின்னால அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்துச்சு. என்ன வெற்றி? முணுமுணுக்குறீங்களே. நான் என்னமோ உங்க கையில இல்லாத பைபிளை வச்சுட்டு பேசுற மாதிரியே. உங்க கையில இருக்கிற அதே பைபிள்ல இருந்தா நானும் பேசுறேன். என்கிட்ட வேற பைபிள் இல்ல. ஆமா, அசீரியா ராஜா செத்தாய் போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி போனான்? அவன் எப்படிப்பட்ட பேரரசு? மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவன். ஆனால் இந்த சின்ன ராஜாவுடைய பெரிய தேவனை பற்றி அந்த கிறுக்கு பயலுக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சாதாரண ஆளுதான், ஆனா உங்களோட தேவன் மகா பெரிய தேவன். ஏங்க, மகா பெரிய தேவனா இருந்தா நான் தானே பேரரசனா இருக்கணும்? இல்ல இல்ல, குட்டி ராஜாவை வச்சு பெரிய பேரரசனுக்கு காலை வாரி விடுறது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. உங்களை வச்சு உங்க ஊர்ல பெரிய ஆளா இருக்கிற அவனுக்கு தன்னோட மகிமையை வெளிப்படுத்துறது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. சோ இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்திக்கும். அதுல ரொம்ப என்ன பிடிச்ச ஒரு வார்த்தை இந்த 5வது வசனத்துல உள்ள வார்த்தை தான்.
அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. There was none like him. அவனை போல் ஒருவனும் இருக்கவில்லை. அதுக்கு பின்னால போராட்டம். யாரோட போராட்டம்? அசீரியா ராஜாவோட பயமுறுத்தல், கடிதங்கள், அப்புறம் அலங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள்ட்ட எல்லாம் அவங்க கூட சேர்ந்து அதை திங்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு யார் கேட்கிற? அந்த பேரரசன் அனுப்புன அவனுடைய சேனாதிபதியில 2-3 பேர் வந்து நின்றுட்டு இந்த ஆளுங்களை பார்த்து பேசுறாங்க. இந்த 3 பேருக்கு மூளை வேலை செய்ய வேணாம். அதிகாரிங்க எசேக்கியாட்ட இருக்கிற ஆபீசருங்க 3 பேர் போய் என்ன சொல்றாங்க? சாமி சாமி, நீங்க உங்க பாஷையிலேயே பேசுங்க சாமி, நீ உங்க பாஷை எங்களுக்கு புரியும் சாமி, எங்க அலங்கத்துல இருக்கிற ஜனங்க காது கேட்கிற மாதிரி எங்க பாஷையில பேசாதீங்க சாமி அப்படின்னா அவன் பேசாம இருப்பானா? இன்னும் அமைதியாவது கேட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா இவன் போய் என்ன பண்றானுங்க 3 பேரும்? ஐயா அவங்க காது கேட்க பேசாதீங்கன்னு உன்ன அவங்க காது கிளியிற அளவுக்கு இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். இவங்க 3 பேரு ஜபத்தை கேட்கறதுக்காக அந்த ஆள் வந்தான் இல்ல, இவங்களை அவமானப்படுத்துறதுக்கு, அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவருடைய தூதனை அனுப்புனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தூதனை அனுப்புனார். பாருங்க, அவன் கொடுக்கிற ஒரு சவால் இங்க பாருங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. 23, 24, 18ஆம் அதிகாரம். இவன் இந்த சேலஞ்ச் எல்லாம் நீங்க வீட்டுல பொறுமையா உட்கார்ந்து படிங்க. இதெல்லாம் படிக்க நமக்கு டைம் பத்தாது இப்ப. ஆனா அவன் முதல்ல என்ன சொல்றான்? யார நம்பிட்டுடா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? நான் உனக்கு 2000 ரதங்களை கொடுத்தா அதுக்கு அதுல ஏறுறதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்குதா? சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்குதா? உனக்கு அதுக்கே வக்கு இல்ல அப்படின்னு அசீரியாவோட சேனாதிபதி எசேக்கியாவையும் அவனுடைய மக்களையும் பார்த்து பழித்து இழித்து பேசுறான். அப்புறம் என்ன சொல்றான்? ஓஹோ, நீ எகிப்த நம்பிட்டு இருக்கிறியா? அவன் எப்படிப்பட்ட ஆளு? கழுவுற மீன்ல நழுவுற மீன். அவனை நம்பிட்டு இருக்கிறியா? யாயா, உங்க ராஜா வந்து உங்களெல்லாம் கடவுளை நம்புங்கிறானே. சரி, அந்த ஆளுதான் உங்க ஊர்ல எல்லா மேடையும் எல்லா பலிபீடத்தையும் இடிச்சு தகர்த்து போட்டான். அப்புறம் எப்படியா உங்க கடவுள் உங்களுக்கு சப்போர்ட்டா வருவாரு? மொத்தத்துல என்ன செய்யறான்? எந்த பக்கமுமே உனக்கு நம்பிக்கை இல்ல. நீ யார்கிட்ட தான் வந்தாகணும்? என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு யூதா ஜனங்களை அந்த அசீரியா ராஜாவுடைய படை தளபதி பயமுறுத்துறான். ரப்சாக்கே பயமுறுத்து. ரொம்ப மாடர்னா உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, லேட்டஸ்டா சொல்லணும்னா, நரேந்திர மோடி காங்கிரஸுக்கு விரோதமா பண்ற பிரச்சாரம் மாதிரி இது. சரியா? காங்கிரஸ் மேல என்னெல்லாம் கரி பூச முயற்சி பண்றாங்களோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சீன். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஒரு தூதன் எப்படா எசேக்கியா பத்தி நீ பேசலாம்? எப்படா நீங்க வந்து நிக்கலாம் அப்படின்னு 4 தூதர்களை அனுப்பி அந்த அதிபதிகளை, அந்த போர் படைகளை விரட்டி விட்டாங்களா? விரட்டினாங்களா? இல்ல. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? சார், யாருமே எதிர்த்தெல்லாம் வரக்கூடாதுங்க, யாரும் வந்து என் மேல கையே வைக்க கூடாதுங்க,
என்னை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுங்க இப்படின்னு நாமெல்லாம் நினைக்கிறோம். அது ரொம்ப பேராசை நமக்கு. நம்மெல்லாம் யாரு? ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. ஆனா ஆண்டவர் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எசேக்கியா என்ன செய்யறான், யூதா ஜனங்க என்ன செய்யறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா.